இன்னைக்கு வந்து சாட்டர்டே நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். காலையில் சொன்ன வீடியோவில் நாங்கள் சிக்கன் பிரியாணினா எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சு காயட்டும். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பட்டை லவங்கம் எல்லாம் எடுக்கிறேன். பட்டை காயட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2-3 துண்டு பட்டையா பட்டை நான் பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்டு வேக தேய்க்கலாம். கிராமத்து சைடில் செய்யணும் சார். நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் செய்வோம். அரைச்சி வச்சிருக்கோம் சார். வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா அதை வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லது என்னன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரு. அது சில பேர் வந்து அரைக்க மாட்டாங்க, அப்படியே ஆட் பண்ணிப்பாங்க. நல்லா இது சுண்டி வதக்கட்டும். சிக்கன் ரெடி. சிக்கன் கறி வச்சிட்டோம். சாதம் ஊறின்னு இருக்கு. இது வந்து வெங்காயம் தக்காளி, இது புதினா, அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம், கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கி கொதிச்சு வரட்டும். வெங்காய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த சரி சாதம் வெள்ளை சாதம் பொரிச்சிட்ருக்கு. நல்லா நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி எல்லாமே. புதினா வச்சு இந்த மாதிரி சேர்த்து புதினா இப்போ சேர்த்து கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம். புதினா அப்புறமா போட்டுக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நல்லா பச்சை மிளகாய் தாங்கணும். கிட்ட போட்டுறப்ப இதில் தண்ணி ஊற்றி கறிக்கலாம். லெக் பீஸ் பீஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன். 3 லெக் பீஸு ஈரல் இருக்கு. இது வந்து வறுக்கிறதுக்கு. போங்க. இது கிரேவிக்கா? இது பிரியாணி. இது பிரியாணிக்கு.
முடி கிடி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கறி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கறி சேர்த்துக்கலாம். லெக் பீஸ் கறி, சிக்கன் கறி. ஸ்கிப் பண்ணிட்டு செய்யறது மட்டும் எடுத்து பேசலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கி வச்சு வதக்கட்டும். பண்ணிக்கலாம். அந்த எசன்ஸ் நல்லா இறங்கினா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா, இந்த புதினா கொஞ்சம் எசன்ஸ் வதங்கி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பேஸ்ட்டு, புதினா மல்லித்தழை, பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். போட்டு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா இல்லைன்னு நான் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டாச்சு. கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சோடனே நம்ம சாதம் பண்ணிக்கலாம். இதை வதக்கி எடுத்துனா குக்கரில் போடுவோம். அதுக்குள்ளே வேனில் வரைக்கும் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு போட்டுக்கலாம். கலர் பொடி கொஞ்சம், ஆனால் நல்லா கலர் வரும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலர் பொடி எல்லாம் மசாலா கொஞ்சமாக நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எங்களுக்கு தயிர் நல்லா வதக்கி ஒரு ஹாஃப் லெமன், ஒரு ஃப்ளேவர் லெமன் கூட கொஞ்சம் ஹாஃப் லெமன் கொஞ்சம் ஃபேவர் கொஞ்சம் அந்த மாதிரி புளிப்பாக ஸோ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வேகும் தயிர். சும்மா கொஞ்சமாக போட்டாங்க, அதிகம் போடக்கூடாது. கொஞ்சமாக காரம் குறைச்சிக்கணும். காரம் குறைஞ்சி சும்மா ஒரு கறி சாஃப்டாக இருக்கும். சொல்லிட்டு நம்ம தயிர் போட்டு வதக்கிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1 2 போட்டேன். ரெண்டு தண்ணியா 3 வெயிட் கேண்ட வராது. அதனால 3 ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 2 போட்டு ஒரு கை போட்டுக்கலாம். அரிசிக்கு எண்ணெய் கொஞ்சமாக 5 ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு 2 துண்டு பட்டை லவங்கம் போட்டுட்டேன். அது செவந்த உடனே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சு அதை ஊற்றிட்டேன். நல்லா வதங்கினோடனே கறியை போட்டுட்டேன். அப்புறம் மஞ்சள் தூள், பிரியாணி
தேவையான அளவு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆ அதை அரிசி போட்டு மூடிட்டு கொஞ்சமாக கலர் வேணும்னா இந்த கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எனக்கு தேவையில்லை, கொஞ்சமாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணும்னா ஓகேங்களா? ம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. கொஞ்சமாக தேர் காரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப காரம் கஷ்டம் நல்லா இருக்கும். ம் ஸோ கொஞ்சம் காரம் இருந்தாலும் பிரியாணி சரிங்களா? மூணு மழை புரிஞ்சிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன். சாதம் வச்சு போட்டுக்கலாம், தண்ணியில் வச்சுக்கலாம்.